அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு 2 கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு வந்து வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேன். 3 தக்காளி, ஒரு 20 சின்ன வெங்காயம், 7 பூண்டு பல், அப்புறமா கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், சீரகம் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் வந்து 1 தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துடலாம், பொங்கி வராமல் இருக்கும். சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா மற்ற வச்சு நல்லா வந்து கடைஞ்சி விட்டுறலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள். காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா தான் சேர்த்துருக்கேன். குட்டீஸ் வந்து காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தாளிப்பை வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மல்லி இலையை கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பார் வந்து ரெடி ஆகிரும். இட்லி, தோசை 2த்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து தோசைக்கு தான் வந்து சாம்பார் வச்சுருக்கேன். வீடியோ